பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ரிவைவல் வர்ஷிப் மூலமாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை சொல்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்ச நேரம் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிங்க, துதிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
ஷதலஹரபரபா. கர்த்தர் செய்த நன்மைக்காக எல்லா வாய்களை திறந்து எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை பண்ணியிருக்கிறாரு. அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை மறவாத, நம்மை விட்டு விலகாத அவருடைய கிருபைக்காக எல்லாம் நன்றி சொல்லுவோமா? அப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எப்போ நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்தில் இயேசுதான் நம்மளுடைய ரட்சகர் நம்ம இருதயத்தில் எப்போ ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே ஆண்டவர் நம்மளுடைய பாதையை ஜீவனின் பாதையாக மாற்றிட்டார். எப்போ உங்கள் இருதயத்தில் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ, ரட்சிக்கப்பட்டீங்களோ, அந்த நாளில் இருந்தே அவர் நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன். அவர் நம்மளோட ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கனால நம்மளுடைய பாதையை ஜீவனின் பாதையா மாற்றி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க மரணத்தின் விளிம்புல நீ நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. மரணத்தின் பாதையில போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய பாதை மரணத்தின் பாதை கிடையாது. உங்களுடைய பாதை கவலையின் பாதை கிடையாது, கண்ணீரின் பாதை கிடையாது, வேதனையின் பாதை உங்களுக்கு கிடையாது, கலக்கத்தின் பாதை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த பாதையிலிருந்து திருப்பி ஜீவனுக்கு நேராக உங்களை நடத்தி இருக்கிறாரு. ஜீவனின் பாதையில நம்மளை திருப்பி விட்டுருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர். நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வேலையில நம்ம ஆண்டவரை, ஜீவனுள்ளவரை, உயிரோடு எழுந்தவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில மரணத்தின் பாதை கிடையாது. அவர் ஜீவனுக்கு நேராய் நம்மை திருப்பி விட்டுருக்கிறாரு. நீங்க இப்போ இந்த ஆராதனையில எங்களோடு இணைந்து இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை மரணத்தின் பாதையில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை அவர் ஜீவனின் பாதைக்கு நேராக திருப்பி இருக்காரு. நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஜீவனுக்கு நேராக திரும்புது. ஹல்லேலூயா. ரியா ஷாகா பாபால தூரா பலரபரவா. நமக்கு அவர் வைத்திருக்கிறது களிப்பின் பாதை, சந்தோஷத்தின் பாதை, செழிப்பின் பாதை, சமாதானத்தின் பாதையை தான் நமக்கு வைத்திருக்கிறாரு. ஏன்னா வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். எப்ப அவருக்குள்ள நீங்க வந்துட்டீங்களோ, அவர் உங்க இருதயத்துல வந்தாரோ, அப்பவே ஜீவனின் பாதைக்குள்ள வந்துட்டீங்க, அப்பவே சத்தியத்தின் பாதைக்குள்ள வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. ரியா பபரா ஷகல பரபரபா. அப்பா யார் இந்த வேலையில கட்டுகளோடு இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா அவங்க சத்தியத்தின் பாதையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களுடைய சத்தியமே அவங்களை விடுதலை ஆக்கும் நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு விடுதலையை சொல்லுகிறோம். விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். விடுதலையின் பாதைக்குள்ள ஜனங்கள் வரட்டும், ஜீவனின் பாதைக்குள்ள வருவார்களாக இயேசுவின் நாமத்தில். ரியாபா ஷாகலபர தூரபலரபா. அப்பா நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். எங்க மாம்ச சிந்தையில தான்ப்பா நாங்க மரணத்தின் பாதையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆவியின் சிந்தைக்குள்ள எப்ப ஆவிக்குள்ள வந்தீங்களோ, ஆவியானவர் நமக்குள்ள எப்ப வந்தாரோ, நம்மளுடைய பாதை ஜீவனுள்ள பாதை, சமாதானத்தின் பாதை. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய பாதை ஜீவனின் பாதை, சமாதானத்தின் பாதை. நீங்க சொல்லும் பொழுது ஒருவேளை உங்க பாதை மரணத்துக்கு நேரா இருந்தா கூட ஜீவனுக்கு நேரா இந்த வேளையில ஆவியானவர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. ரியா ஷாகா பல ரூபலரபா. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஜீவனின் பாதை அவருக்கு வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும்
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, இதயத்தை எங்களை கருப்போல சுமந்தீங்களே, நன்றி சொல்லுமா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கருப்போல நம்மளை ஒரு நாளும் சுமக்கிறவர், நம்மளை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், தப்பு வைக்கிறவர், அவரை பார்த்தவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ரகதர ஷகர பரபா. அப்பா, ஒன்றுமே இல்லாமல் தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை தொடங்கணும். நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தெரியும் நம்ம வாழ்க்கையை ஒருத்தர ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் தான் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் நிரம்பி இருக்குது. நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எது இல்லைன்றதை பார்க்குறோம், ஆனால் என்னென்ன இருக்குது, ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் செய்தார் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அவருக்கு இருதயத்தின் ஆழத்துலேருந்து நன்றி சொல்லுவோம். அப்பா, இவ்வளோ நன்மைகளால் எங்கள் வாழ்க்கையை நிரப்பி இருக்கீங்களே ஆண்டவரே. நாங்கள் வரும்போது உங்ககிட்ட வரும்போது ஒன்றுமே இல்லாமல் தான்ப்பா வந்தோம். அப்பா, எங்களை நன்மைகளால் நிரப்பி வச்சிருக்கீங்களே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்ககிட்ட நன்மைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. உங்ககிட்ட தீமைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. அப்பா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா நன்மையும் எங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. உங்கள் அன்பினால், உங்கள் இரக்கத்தினால எங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கப்பா. அதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். அப்பா, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனே தம் பிள்ளைக்கு ஆண்டவரே அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோன்னு பார்க்குறோம். அப்பா, எங்களுடைய பரம தகப்பன், எங்களுடைய பரம தகப்பன் எங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் நீங்கள் நன்மைகளை செய்கிறவராக இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் நினைவாகவே இருக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. எங்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிற நல்ல தகப்பன், எங்களுக்காக நன்மைகளை பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிற நல்ல தகப்பன். அப்பா, நன்றி சொல்றோம். அப்பா, உங்க ரத்தம் எங்களுக்காக நன்மைகளை பரிந்து பேசிக்கிட்டே இருக்கு ஆண்டவரே. ஒரு நொடி எங்களுக்காக நன்மைகளை பரிந்து பேசுறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை ஒரு நேரமும் பரிந்து பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்காக பரிந்து பேசுகிறதுக்கு யாருமே இல்லைன்னு. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு இருக்குது, அவருடைய ரத்தம் உங்களுக்கு இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய ரத்தம் உனக்காக நன்மைகளை பரிந்து பேசுது. நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா. அப்பா, நன்றி சொல்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றி. நமக்கு எங்களுக்கு ஒத்தாசை வருகிற நல்ல பர்வதமாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நன்மையான எந்த ஈவா இருந்தாலும், பூரணமான எந்த வரமாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட இருந்து தான் ஆண்டவரே வருது. யார்கிட்ட இருந்து, எந்த மனுஷங்கிட்ட இருந்து வரல ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் கண்களை நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி பாருங்கள். நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் நன்மையான காரியங்கள் வரணுமா, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் வரணுமா, உங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி இந்த வேலையில் பாருங்க. ஏன்னா நன்மையானவளை செய்கிற நல்ல தகப்பன் அவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. ஓ ஷபா பல தூரா பல ரபா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்க்கும்போது குறைவுகள் இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாகன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய தகப்பன் எல்லாவற்றையும் நிறைவாக்க தான் வந்திருக்கிறாரு. எல்லா பலவீனங்கள் பலனாய் மாறுவதாகன்னு சொல்லுங்கள். அப்பா, இந்த ஆராதனை உங்களோடு சேர்ந்து அப்பா எந்த இடத்துல இருந்து ஆராதித்தாலும், யார் ஆராதித்து கொண்டிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பங்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம்ப்பா, அவங்களுடைய குறைவுகள் இப்பொழுது நிறைவாவதாக இயேசுவின் நாமத்தில். பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். சுகவீனம் சுகமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, அவங்க குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, நீங்க நல்ல தகப்பனா, அவங்க வாழ்க்கையில நல்ல தகப்பனா இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் வறுமைக்கு இடம் கிடையாது, தரித்திரத்துக்கு இடம் கிடையாது, கடனுக்கு இடம் கிடையாது, கஷ்டத்துக்கு இடம் கிடையாது ஆண்டவரே. அப்பா, எல்லாம் நிறைவு 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 உண்டாவதாகன்னு சொல்றோம், நன்மை உண்டாவதாகன்னு சொல்றோம். நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த ஆராதனையில் ஆவியானவரே, எல்லார் குடும்பங்கள்லையும் ஆண்டவரே நீர் நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க, நன்மைகளை செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க, குறைவுகளை நிறைவாக்குகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, ஆவியானவரே, இந்த ஆராதனையில் கடந்து வந்து எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. எல்லாரையும் உங்கள் நன்மையால் நிறைச்சிருக்கீங்கப்பா, குடும்பங்களை நன்மைகளால் நிறைத்திருக்கிறீங்க, எங்கள் ஊழியத்தை உங்கள் நன்மையால் நிறைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் எல்லாரையும் ஒரு விசை தாழ்த்தி உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த 46வது ரிவைவல் வர்ஷிப் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்.
அநேக அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக கர்த்தர் செய்து கொண்டு வருகிற அநேகர் ஃபோன் கால் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நாளிலும் பாருங்கள், எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா நம்ம விருத்தி அடையணும், நம்ம பெருகணும். யாருக்குமே லிட்டிலாக இருக்கிறதுல விருப்பமே கிடையாது, கொஞ்சமாக இருக்கிறதுல யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் பார்த்திங்கன்னா, ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஊழியக்காரர்களை பெருகும்படியாய் தான் அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசைப்படுகிறார். யாரையும் ஆண்டவர் என் பிள்ளை ஏழையாக இருக்கட்டும், தரித்திரமாக இருக்கட்டும், நோய்வாயில் இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை. பாருங்க, நம்ம பெற்ற பிள்ளைங்களை நம்ம நினைப்போமா? பாருங்க, இந்த பூமியில் இருக்கிற பெற்றோர்கள் யாராவது என் பிள்ளை தரித்திரத்திலே இருக்கட்டும், கஷ்டத்திலேயே இருக்கட்டும், சுமாராக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? அப்படி நினைக்க மாட்டோம். நம்ம என்னமா நினைப்போம்? என் பிள்ளை என்னை விட நல்லா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். அதை மாதிரி நம்ம என்ன நினைப்போம்? என் பிள்ளை என்னை விட நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்போம். பிரியமானவர்களே, இந்த பரலோக தந்தை, நம்மளை தாயின் கருவில் கண்ட தந்தை என்னமா நினைக்கிறாரு? நமக்காக ஜீவனை கொடுத்த நம்ம பரலோக அப்பா என்னமா நினைக்கிறாரு? நீங்கள் விருத்தி அடையணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் பெருகணும்னு நினைக்கிறாரு. நம்ம இந்த பூமியின் தூளை போல பெருகணும்னு ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஏன் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் தான், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் விருத்தியே இல்லை பிரதர்? ஏன் என் வாழ்க்கையில் பெருக்கம் இல்லை? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லுது, நீ பெருகுவாய், நீ படருவாய், நீ வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகுவாய், பூமியின் தூளை போல பெருகுவாய், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பிளஸ் பண்ணுவேன், உன் எல்லைகள் எல்லாம் விரிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கே நாலா புறமும் பரம்புவாய் அப்படிலாம் வசனங்கள் இருக்கே. ஏன் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை, ஏன் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விருத்தியை, ஏதோ விருத்தி இருக்குது, ஏதோ ஒரு பெருக்கம் இருக்குது, அது சின்னதாக இருக்குது, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அது சின்னதாக இருக்குது, ஆனால் இந்த வேதம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 42வது வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது அவங்க இடைவிடாமல் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இடைவிடாம ஒன்லி பைபிள் ரீடிங் மாத்திரம் இல்லை, நான் தினைக்கும் பைபிள் படிச்சிருவோம் பிரதர், நான் டெய்லி ப்ரேயர் பண்ணிடுவேன், நான் டெய்லி அந்நிய பாஷை பேசிடுவோம் பிரதர், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உக்காந்துருவேன் அப்படின்றது ஒரு ரகம். இவங்க என்னமா பண்ணாங்க? இவங்க இடைவிடாமல் உபதேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அது நமக்குள்ள ஆண்டவருடைய ஊழியம் நடக்கும், ஆண்டவருடைய தொடுதல் நடக்கும், நமக்குள்ள ஆண்டவருடைய காரியங்கள் நடக்கும், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இங்கே பாருங்க, எருசலேமில் சீஷர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள். என்ன செய்தார்கள்னா பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் டெய்லி உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள், இடைவிடாமல் செய்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களுக்காக நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்க, உங்களுக்காக நீங்கள் வாழுகிற கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சீஷர்கள் பெருக வேண்டுமென்றால், தேவனை விசுவாசிக்கிற கூட்டம் பெருக வேண்டுமென்றால், நாம் தினந்தோறும் பைபிளை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த வசனங்களை தினந்தோறும் உபதேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இடைவிடாமல், அது சர்ச்சாக இருக்கட்டும், அது சில வீடுகளாக இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரே கிறிஸ்து என்று, ஆண்டவராகிய இயேசுவை அவரே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள்.
சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. ஒரு 10 பேருக்காவது ஃபோன் பண்ணி இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லுங்கள், இயேசுதான் கடவுள் என்று சொல்லுங்கள். தினந்தோறும் டெய்லி பைபிளை படிச்சுட்டு மூடி வைக்கிறது இல்லை. டெய்லி பைபிளை படிச்சுட்டு மூடி வைக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்கள் ஒரு லெவலு. ஆனால் நீங்கள் படித்ததை போய் சொல்லுங்கள், உபதேசியுங்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன எப்படி அங்கே பாருங்க, வசனம் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது. இதை செய்யுங்க பிரதர். நான் ஃபஸ்ட்டு வெளியே வர பெருக்கத்தை கூட சொல்லலை, ஃபஸ்ட்டு நான் நம்ம லைஃப்பில் சொல்கிறேன். பிரதர் பெருக்கம் இல்லை பிரதர்ன்றீங்களா? வேதத்தில் உக்காருங்க, வேதத்தை தியானித்து அதை உபதேசிக்க ஆரம்பிங்க. யார் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களா? நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரங்களா இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பிலீவராக இருக்கலாம். இன்னைக்கு ஒரு வேதத்தை தியானிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரா? இன்னைக்கு பேசின இந்த வார்த்தையை யாருக்காவது ஃபோன் பண்ணியாவது சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வார்த்தையை நான் யாருக்காவது கொடுக்கணுமா, யாருக்காவது நான் சொல்லணுமா? சொல்லுங்க. ஃபோன் பண்ணி அந்த வார்த்தையை பற்றின வார்த்தைகளை உபதேசியுங்கள். இதை டெய்லி செய்யுங்க. இதை தினந்தோறும் செய்தார்கள். வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் மட்டும் பண்ணல, ஃப்ரைடே ப்ரேயரில் மட்டும் பண்ணல, அவங்க வாரத்தில் 7 நாளும் செய்தார்கள். இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள். எருசலேமில் சீஷர்கள் பெருகின போது. பிரியமானவர்களே, இந்த வேதத்தை உபதேசிக்க இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கிறீங்களே, அது உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பண்ணும். உங்களுக்குள்ள எல்லா பொக்கிஷங்கள், தேவனுடைய ரகசியங்கள், தேவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் உள்ளே வருது. இந்த வந்ததெல்லாம் வெளியே போய் மற்றவங்களை டச் பண்ண பார்த்தீங்களா, அது வேற லெவலு. அப்போ தான் உங்கள் மேலே இருக்கிற அனாயிட்டிங் வேற லெவலில் ரிலீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. இந்த வேதத்தை தியானித்து அதில் வர வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க பார்த்தீங்களா, அது உள்ள எல்லாமே ஒரு ஸ்டோர் ரூமில் எல்லா ஃபுட்டையும் பேக் பண்ணுற மாதிரி, ஸ்டோர் பண்ணுற மாதிரி, ஒரு நகை கடையில் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணுற மாதிரி, பேங்க்கில் கேஷெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அது என்னைக்கு நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பிரதர் நல்லா பைபிள் படிக்கிறேன், நல்லா தியானிக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? தியானிச்சு எழுதி வச்சிடுறேன், எந்த யூஸும் இல்லை. பேங்க்குள்ளே பணம் அடுக்கி வைக்கிற வரைக்கும், நகை கடையில் நகைகள் அடுக்கி வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது நகை கடைக்காரனுக்கும் பிரயோஜனம் இல்லை. நகையை வாங்காமல் வெளியே நிற்கிறான் பாருங்க, அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஷோரூமில் ஷோ கேஸில் இருக்கிற வரைக்கும் எந்த பொருளும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஷோ கேஸாக இருக்கிறீங்க. ஆண்டோடைய வார்த்தை வருது, எடுத்து வச்சுக்கிறீங்க. ஆஹா வந்துடுச்சு, ஆண்டோடைய வார்த்தை வருது வச்சுக்கிறீங்க. காலையிலேருந்து பைபிள் படிக்கிறீங்க, வார்த்தை வந்துடுச்சுப்பா ஸ்தோத்திரம்னு வச்சுக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்களே, வார்த்தைகளை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை எடுத்து பேசுங்கள். இது பிரதர் என்னை யூஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, பிரதர் என்னை கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லை சொல்லாதீங்க. இன்றைக்கி எவ்வளோ சோசியல் மீடியா வந்துடுச்சு. சோசியல் மீடியாவை கூட விடுங்க, ஃபோனில் எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பர்சன் இருக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்த வெளிப்பாடுகளை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உள்ளே வந்துச்சுல அந்த பொக்கிஷம் வந்துச்சுல, வேத வார்த்தை என்னும் பொக்கிஷம் வந்துச்சுல, அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. வெளியே விடும்போது அது உங்களையும் ஆசீர்வதிக்கும், அவங்களையும் ஆசீர்வதிக்கும். பேங்க்குள்ள இருக்கிற பணத்தை அது வெளியே போனாதாயா, அந்த டிரான்சாக்ஷன் நடந்தாதாயா பேங்க்குக்கும் லாபம், வெளியே இருக்கிறவங்களுக்கும் லாபம். உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் லாபம் கிடையாது. நிறையா பேர் இன்னும் பேங்க்குள்ள சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்களும் அனுபவிக்க மாட்டேங்கிறீங்க. அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தும் அனுபவிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம சுயநலமாக இருக்கிறோம்னு நினச்சி நம்மளே அனுபவிக்காமல் போகிறோம். நகை கடையில் இருக்கிறதா அதே தான் சொல்கிறேன். நகை கடையில் நல்லா ஷோரூமில் நகைகள் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம், அந்த நகை கடைக்காரனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவன் எதுக்குப்பா கொண்டு வந்து ஷோ கேஸில் நகையை அடுக்கிறான்? எல்லாரும் வாங்கி போட்டு அழகாக அலங்கரிச்சுக்கிட்டு போகணுன்றதுக்கு தானே வச்சிருக்கிறான், வந்து வாங்கணுன்றதுக்கு தானே வச்சிருக்கிறான். பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற பொக்கிஷங்கள் ஜனங்களை அலங்கரிக்க வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற
இருக்கிற நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா மணி இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஆண்டவருடைய பொக்கிஷங்கள் வெளியே வரணும். அந்த முத்துக்கள் வெளியே வரணும். அது இந்த உலகம் பார்க்க வேணும். அந்த உலகம் அவைகளால் ஆசீர்வதிக்கப்பட வேணும். ஏன் பெருக்கம் இல்லை? அடக்கி 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 வைக்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன சொல்லணும். சொந்தக்காரங்கள்ட்ட சொல்கிறது கூட இன்னைக்கு பயமாக இருக்குது. நண்பர்கள்ட்ட சொல்கிறது கூட பயமாக இருக்குது. வசனம் வந்துச்சா நான் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். வாட்டரை எடுத்து சேவ் பண்ண பிரியமான வாட்டர் சாக்கடையாக மாறிடும். ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கிற லெவல்லையே நிற்காதீங்க. ரிலீஸ் பண்ணுற லெவலுக்கு வாங்க. நகையை அடுக்கி வச்சிருக்கனால நகை நாளாக நகை அதோடைய தரம் குறைந்து போகும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். பணம் அக்கௌண்ட்டில் அப்படியே சேவிங்ஸில் சேர்த்து வைக்கிறனால, பணத்தை கொண்டு வந்து பீரோவில் அடுக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாள் அந்த பணம் அரிக்கப்பட்டு போகும். பிரியமானவர்களே, ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சது எல்லாத்தையும், வர ரெவலேஷன் வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து பேசுங்க. எல்லாரும் நடந்தது அதுதான். இடைவிடாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்களா, உபதேசம் பண்ணிக்கொண்டே இயேசுவே கடவுள் என்று அறிவித்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது எருசலேமிலே சீஷர்கள் பெருகினார்கள். உங்களுக்கு வருகிற வெளிப்பாடுகளை, தேவனுடைய வார்த்தைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் பிரசங்கியுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லாத ஒரு நாள் கூட உங்க வாழ்க்கையில கடந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வசனங்களை போதிக்காத ஒரு நாள் கூட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை போதிப்போம், தேவனுடைய வசனங்களை போதிப்போம். அதனால தான் ஒரு பெருக்கம் வரும். அதனால தான் சீஷர்கள் பெருகினார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. நம்முடைய தகுதி என்ன தெரியுமா? தேவ வசனத்தை போதிக்கிறது தான் தகுதி. வேற எதுவும் தகுதி கிடையாது. வேற ஏதாவது நீங்க கடவுளை பற்றிய போதிக்கிற போதனையை ஏதாவது தடுக்குதா? ஏதாவது தடுத்து நிறுத்துதா? அது உங்களுக்கு தகுதி இல்லாதது. அதை தூக்கி எறியுங்கள். எதுவா இருக்கட்டும், அது எந்த காரியமாக இருக்கட்டும். இவங்களுக்கு வேற ஒரு பொறுப்பு வருது. இவங்க என்ன சீஷர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இடைவிடாமல் தினந்தோறும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை ஒட்டைக்கிற மாதிரி சாத்தான் ஒன்று கொண்டு வரான். இவங்க ஆவியில் இருந்தனால உஷாராயிட்டாங்க. எனக்கு தகுதி இதுதான்ப்பா, என் தகுதி ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணது, அழைத்து என் மேலே இருக்கிற அழைப்பு இதுதான். எனக்கு தகுதி இல்லாத இடத்துல நான் போக மாட்டேன். எனக்கு தகுதி இல்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்போஸ்தலர் 6:7 தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. 1 எருசலேமில் சீஷர்கள் பெருகின போதுன்னு இருக்கு. அதே அப்போஸ்தலர் 6:7 மிகவும் பெருகினதுன்னு இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, இங்க பாருங்க, 2 விஷயம் பெருக்கத்தில். 2 விஷயம். ஒன்று, நான் உபதேசிப்பதினால், இடைவிடாமல் நான் உபதேசிப்பதினால் ஒரு பெருக்கம் வருது. 2வது சொல்றேன் பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது என்னமா நடந்துச்சு? இந்த வேதத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை தான் இம்பார்ட்டண்டா பார்த்தாங்க. இதுதான் முக்கியம். இதை ஹானர் பண்ணாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், உபதேசிக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த வேதத்தை நான் மதிக்கணும், இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதை ஹானர் பண்ணணும், இது மரியாதை செலுத்தணும். லைஃப்ல இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏனோதானான்னு கிடையாது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் உபதேசித்ததினால் எருசலேமில் சீஷர்கள் பெருகினார்கள் இருக்கு. அடுத்தது இவங்களுக்கு வேற ஒரு காரியங்கள்லாம் வந்து, இந்த காரியத்தையும் நீங்க தான் பார்க்கணும் போது, எப்பா அதுக்கெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், அதுக்கெல்லாம் நாங்கள் தகுதி எங்களுக்கு தகுதி இல்லாதது, அதெல்லாம் எங்களுக்குன்னு ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார். இந்த வேதத்தில் உபதேசிக்கிறதுல ஜெபத்தில் நாங்கள் தரித்து நிற்போம். இதுதான் எங்களுக்கு தேவை, இதுதான் இம்பார்ட்டன்ட், மற்றது எதுவும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு இந்த வசனங்களை ஹானர் பண்ணாங்க. பார்த்தீங்களா?
இந்த வசனங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அப்படி கொடுக்கும்போது ஒரு மிகவும் பெருகினார்கள். பெருக்கம் இன்னும் பெருசாகுது. ஹல்லேலூயா! பெருக்கம் மிகவும் பெருகியது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கும் போது உங்கள் லைஃப்பில் விருத்தி அடையாதது, பெருகாதது எல்லாம் பெருகும். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, ஹானர் பண்ணும்போது, இதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது மிகவும் பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா! மிகவும் பெருக்கம் வரும். பெருக்கத்திலேயே ஒரு நெக்ஸ்ட் லெவல், அதுதான் மிகவும் பெருக்கம். ஹல்லேலூயா! இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நம்ம ஹானர் பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம்? நம்மளே நிதானித்து பார்க்கணும். பாருங்க, இந்த 7வது வசனம் சொல்லுது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம மதிச்சு, இதை ஹானர் பண்ணி, இதை நம்ம உபதேசிக்கும் போது வேத வசனம் விருத்தி அடைகிறது. அந்த வேத வசனம் விருத்தி அடைந்து சீஷர்கள் தொகை எருசலேமில் மிகவும் பெருகியது. பிரதர் அண்ட் சிஸ்டர், சீஷர்கள் தொகை மாத்திரமல்ல, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பெருகும். உங்ககிட்ட கொஞ்சோண்டு இருக்குதுல்ல, அதெல்லாம் பெருசாகும். அது பெருசாகி மிகவும் பெருசாகும், மிகவும் பெருசு. ஹல்லேலூயா! பிரதர், ரொம்ப நாளாக சின்னதாகவே இருக்குது பிரதர், ரொம்ப நாளாக குட்டியோண்டாவே இருக்குது பிரதர், பிளெஸ்ஸிங்கு பெருக மாட்டேங்குது பிரதர் அப்படின்றீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை எடுங்க, தியானிங்க. தியானிக்கிறதோடு நிறுத்திடாதீங்க, அது வேஸ்ட்டு. தியானிச்சு நோட்டில் எழுதி வைக்கிறனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. அதை தான் சொன்னேன், பேங்க்கில் பணத்தை சேர்த்து வைக்கிறனால பிரயோஜனம் இல்லை, ஸ்டோரேஜில் ஸ்டாக்ஸ் இருக்கிறனால பிரயோஜனம் இல்லை, நகைக்கடையில் நகைகள் சேர்க்கப்பட்டு ஷோகேஸில் இருக்கிறனால பிரயோஜனம் இல்லை. இந்த வசனங்கள் எல்லாத்தையும் உங்கள் ஷோகேஸில் சும்மா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ரிலீஸ் பண்ணுங்க வெளியே. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும், டிரான்சாக்ஷன் நடக்கணும், உள்ளே இருந்து இங்கேருந்து வெளியே போகணும். அது போய் ஜனங்களை டச் பண்ணணும், பிளஸ் பண்ணணும், உபதேசம் பண்ணணும். தினந்தோறும் டெய்லி இந்த வார்த்தைகளை உபதேசியுங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உபதேசம் அல்ல, வெள்ளிக்கிழமை மாத்திரம் உபதேசம் அல்ல, டெய்லி டீச்சிங் வரணும். எல்லா சபையிலையும் வீடுகள் தோறும் டீச் பண்ணணும். ஃபோன் கால்ஸில் உங்களுக்கு வந்த ரெவலேஷன்ஸ் எடுத்து உங்களுடைய சகோதரர்களோட, உங்கள் குடும்பத்தோட பேசுங்க, உங்கள் சபையில் இருக்கிறவங்களோட பேசுங்க, அந்த ரெவலேஷனை ஷேர் பண்ணுங்க. ஒரு உபதேசம் தொடர்ந்து நடக்கட்டும், இடைவிடாமல் நடக்கட்டும். அதில் நம்ம தரித்திருக்கும் போது ஒரு பெருக்கத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை ஹானர் பண்ணி அதை மதிக்கும் போது மிகவும் ஒரு விருத்தியை பார்ப்போம், பெரிய விருத்தியை பார்ப்போம். அது பாருங்க, அதில் சொல்லப்படுது, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாச, பிரதான ஆசாரியர்களாக இருந்தாங்க. பார்த்தீங்களா? தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். சீஷர்கள் பெருகினார்கள். பிரியமானவர்கள், இங்கு விசுவாசிகள் பெருகினார்கள் அல்ல, இங்கு ஊழியக்காரர்கள் பெருகினார்கள், சீஷர்கள் பெருகினார்கள். அப்போனா விசுவாசிகள் எந்த அளவுக்கு பெருகி இருப்பாங்க பார்த்துங்க. இதை பண்ண இந்த வேர்டோட இம்பார்ட்டன்ட் பாருங்க. காட்ஸ் வேர்டுக்கு அதை டெய்லி மெடிடேஷன் மாத்திரம் இல்லை, டெய்லி ப்ரீச்சிங்கில் வரும்போது, அதை நம்ம ஹானர் பண்ணும்போது என்ன நடக்குது பார்த்தீங்களா? விசுவாசிகள் பெருகவில்லை, சீஷர்கள் பெருகினார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் பெருகினார்கள். ஹல்லேலூயா! எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கம் வரும். எப்போ பெருக்கம் வரும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம் வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நாம் உபதேசிக்கும் போது. நிறைய பேர் நல்லா பைபிள் ரீடிங் பண்ணுறீங்க, நிறைய ரெவலேஷன் வருது, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணாதாயா நீயே பார்ப்ப உனக்குள்ள என்ன இருக்குன்னு. அடடா, இதெல்லாம் எனக்குள்ள தான் இருந்துச்சா? ஐயோ, இந்த பிரசங்கம் பண்ணும் போது தான் தெரியுது பிரதர், எனக்குள்ள இதெல்லாம் இருந்திருக்கு. இவ்வளவு பொக்கிஷங்கள் இருந்திருக்கா, இவ்வளவு க்ளோரி இருந்திருக்கா, இவ்வளவு தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருந்திருக்கா, இவ்வளவு ப்ரொஃபட்டிக் ஃப்ளோ இருந்திருக்கா, இவ்வளவு மிரக்கல்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு ரிலீஸ் பண்ணாதான் தெரியும். ரிலீஸ் பண்ணாட்டி தெரியாது.
பாருங்கள், அதே தான் நம்ம இன்னொரு இடத்துல பார்க்குறோங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் நம்ம எடுக்கலாம். 9வது வசனத்தில் பார்க்குறோம். திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாதித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் கூடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 11வது வசனம், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். 12வது வசனம், அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. எல்லாருக்கும் அவன் ஊழியத்தில் அற்புத அடையாளம் நடக்கணும். ஆண்டவரே எனக்கு வரத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் அற்புத அடையாளம் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, நான் பிசாசுகளை ஓட்டணும் ஆண்டவரே, என் ட்ரெஸ்ஸு போட்டு எல்லாரும் சுகமாகணும் ஆண்டவரே. ஜபம்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள். எல்லாரும் பைபிள் நடக்கிற எல்லா காரியங்களை வச்சு அது மாதிரியே நம்மளும் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். பவுலை கொண்டு செஞ்ச அற்புதங்கள், ஏசப்பா செஞ்ச அற்புதங்கள் மாதிரி நானும் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அவர்கள் எல்லாரும் உபதேசித்த மாதிரி நாம் இன்று உபதேசித்து கொண்டிருக்கிறோமா? அவர் பாருங்க 2 வருஷம் உபதேசிக்கிறாருங்க. அற்புதம் எப்படி நடந்துச்சு? பவுலுடைய ட்ரெஸ்ஸு பட்டு அற்புதம் எப்படி நடக்குதுயா? அவர் என்ன பண்றாரு இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 19:10 சொல்லுது, 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தர் ஆகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 2 வருஷம் கேட்குறாங்கங்க, நான் ஸ்டாப்பாக கேட்குறாங்க. அது 9வது வசனம் சொல்லிட்டு பாருங்க, அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தானா. டெய்லி பேசுகிறாருங்க, டெய்லி மெசேஜ், டெய்லி பேசிட்டு இருக்காரு பவுல். 2 வருஷம் பேசுகிறாரு. 365 கூட்டிக்கோங்க, கிட்டத்தட்ட 770 டேஸ்க்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பவுல். நான் ஸ்டாப் மெசேஜ், 770 பிரசங்கங்கள். வேதத்தில் உட்கிறாரு, தியானிக்கிறாரு, மறுநாள் போய் பேசுகிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு பிரசங்கங்களை. 2 வருஷம் அனுதினமும் ஒரு நாள் லீவ் கொடுக்கல, வேதத்துக்கு லீவு கொடுக்கல, பிரசங்கத்துக்கு லீவு கொடுக்கல, தினமும் பேசுறாரு. அப்படி பேசுறதுனால தான், வார்த்தையை பேசி பேசி ஊழியம் செய்ததுனால தான், 2 வருஷம் நான் ஸ்டாப்பா ஊழியம் செய்ததுனால, பிரசங்கித்ததுனால தான், தேவனுடைய வார்த்தையை மெடிடேஷன் பண்ணதுனால வந்தது தான் அந்த அற்புதங்கள். சும்மா வரல. வாரத்தில் 2 நாள் பைபிள் படிக்கிறனால நடந்துராது, வாரத்தில் 1 நாள் தேவனோட ஜெபத்தில் உட்கார்றனால வந்துடாது. அவர் என்ன பண்ணார் பாருங்க, 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே, ஹல்லேலூயா, ஆண்டோட பிரசன்னத்திலே மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னா, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷமான அற்புதங்களை செய்தருளினார். விசேஷமான அற்புதங்கள், ஹல்லேலூயா. பவுலோடைய கைகளினாலே என்ன ஆச்சுன்னா விசேஷமான அற்புதங்களாம். இன்னைக்குலாம் யாராருக்கு ஆசை, பிரதர் என் கையில் ஆண்டவர் விசேஷமான அற்புதம் செய்யணும் பிரதர், இந்த கையிலால நான் நிறைய பேரை பிளஸ் பண்ணணும், நிறையா பேருக்கு அற்புதம் செய்யணும்னு ஆசை. ஆனால் தொடர்ந்து வேதத்தில் உட்காந்து தியானிக்கிறதோ, தினமும் தியானிச்சதை கொண்டு போய் உபதேசிக்கிறதுலே விருப்பம் கிடையாது. எல்கேஜி யூகேஜி படிக்கலாம் இன்னைக்கு யாருக்கும் ஆசை இல்லை. நேராக காலேஜ், நேராக டாக்டர் ஆயிடணும். ஹல்லேலூயா. பாருங்க, 2 வருஷம் நான் ஸ்டாப்பா அவர் அனுதினமும் பிரசங்கித்து கொண்டிருந்தார். வேதத்தை மாத்திரம் வாசித்து கொண்டு இருக்கல, வேதத்தை மாத்திரம் வாசிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கல. எனக்கு ஆண்டு சொன்ன வார்த்தை, அப்பா நான் நல்லா இருக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன், ஆண்டுடைய வார்த்தை வந்துச்சு, நானும் என் குடும்பமும் தப்பிச்சோம் போதும்னு நினைக்கல. அந்த வார்த்தையை எடுத்து அவர் பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா, உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நடக்கும்போது தான் ஒரு சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல் எப்பங்க நடக்கும்? ஆண்டு விசேஷமான அற்புதமாக, சாதாரண அற்புதம் இல்லை, விசேஷமான அற்புதங்களை எப்போ செய்கிறார் பாருங்க. அவன் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்க ஆரம்பிக்கும் போது, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் இல்லையா? விசேஷமான அற்புதங்கள் இல்லையா? விசேஷமான காரியங்கள் இல்லையா? பெருக்கம் இல்லை, விருத்தி இல்லைன்னு இருக்கீங்களா? ஒன்று வசனத்தை எடுத்து தியானிச்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர். அதோட நிறுத்தாதீங்க, எடுத்து உபதேசம் பண்ண ஆரம்பியுங்கள்.
எடுத்து ப்ரீச் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி ப்ரீச் பண்ணுங்க. அது நடக்கும்போது வேத வார்த்தை இங்கே வந்து ஜனங்களை போய் தொட்டு அதை ஆசீர்வதிச்சு, திரும்ப வேத வார்த்தை இங்கே வந்து நமக்குள்ளே வந்து அது ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிச்சு, இது ஒரு வேற ரெல்மை உண்டாக்கிடும், வேற ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்கிடும். நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய உருமால்களையும் கச்சைகளையும் ஆடைகளையும் எடுத்து போட்டால் அற்புதங்கள் நடக்கிற அளவுக்கு ஆயிடும். வியாதிக்காரர்கள் சொஸ்தமாவார்கள். நமது கைகளினாலே விசேஷித்த அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் நம் கைகள் இந்த வேதத்தை தூக்குவதோடு மாத்திரமல்ல, நம் வாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி தினந்தோறும் உபதேசித்து கொண்டே இருக்கணும். உபதேசித்து கொண்டே இருக்கணும். பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, அதே இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இங்கே பாருங்க, என்னாச்சு? இவங்க உடனே பவுல் செய்கிற அற்புதங்கள்லாம் பார்த்துட்டு, அடடா நம்மளும் செய்யலாம்ப்பா, நம்மளும் அற்புதம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. பேசுனா அந்த பிசாசு என்ன சொல்லுது, டே எனக்கு பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீங்கள் யாருடான்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி நிர்வாணமாக ஓட விட்டுச்சு. பிரியமானவர்களே, ஊழியம் என்பது மற்றவர்களை பார்த்து காப்பி அடிப்பதில்லை, மற்றவங்க செய்யறாங்கன்னு பார்த்து ஆசைப்பட்டு செய்வதல்ல. அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. தேவனுக்கும் நமக்கு உறவு இல்லாம, தேவனுக்கு நமக்கு கனெக்ஷன் இல்லாம, தேவனுக்கு நமக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம இவங்க ஊழியம் செஞ்சிட முடியாது. இவங்க என்ன பண்ணாங்க? பவுல் சாதாரணமாக வந்து பிரசங்கம் பண்ணலப்பா, பவுல் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து பிரசங்கிக்கிற மனுஷன். ஆகையால் தான் அந்த மனுஷனால் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே தான். அவர் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார். அவர் லைஃப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா உபதேசம் 75% இருக்கும், மிராக்கிள்ஸ் 25% இருக்கும். வேதத்தை எடுத்து நாம் உபதேசிக்கிறவர்களாக இருக்கும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. வார்த்தையில் தான் சுகம் இருக்கிறது, வார்த்தையில் தான் விடுதலை இருக்கிறது, வார்த்தையில் தான் அற்புத அடையாளங்கள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளும் அந்த சத்தியமும் நமக்குள்ளே மாத்திரம் இருக்கிற வரைக்கும் அது ஒரு ரெல்மு. ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வார்த்தை, தேவனுடைய வேத வார்த்தை சொல்லுகிறபடி அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவிக்கும் போது, அந்த ஜனங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அற்புதங்கள் விடுதலைகள் நடக்கின்றன. ஹல்லேலூயா. ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. சில பேர் சொல்கிறாங்க, பிரதர் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன், ஆண்டோடைய கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிறது. எத்தனை வருஷம் இருப்பீங்க? 20-30 வருஷம் அடங்கி இருக்கிறீங்களா? 40-50 வருஷம் அடங்கி இருக்கிறீங்களா? கடைசியில் உங்களை அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க பாருங்க. ஒருத்தர் அந்த மாதிரி தான் என்கிட்ட சொன்னார், பிரதர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஊழியத்துக்கு வரலான்னு பைபிள் எடுத்தேன் பிரதர், முதுகெலும்பு உடஞ்சி படுத்துருக்கிறேன் பிரதர், 6 வருஷமானாரு. நான் கேட்டேன், ஏன் பிரதர் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் உபதேசம் பண்ணியிருக்க கூடாதா? வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொஞ்சமாவது ஊழியம் செஞ்சுருக்க கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன். பிரியமானவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காலம் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ நாட்கள் இந்த பூமியில் நம்ம வாழ போகிறோன்னு தெரியாது, எப்போ ஆண்டு வரப்போகிறாருன்னு தெரியாது. ஆண்டுடைய வருகை தாமதமானால் எது வரைக்கும் இந்த பூமியில் நாம் இருந்து ஆண்டருக்கு ஊழியம் செய்ய போகிறோன்றது நமக்கு தெரியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சத்துரு ரொம்ப டைமிங்கில் கான்சியஸாக இருக்கிறான். நம்ம டைம் கான்சியஸ் வேணும். தினந்தோறும் உபதேசிக்கணும். அவங்க வார்த்தையே இல்லாமல் உபதேசிக்க போனாங்க. வார்த்தையே இல்லை, தேவ வார்த்தைனா என்னன்னே தெரியாது.
ஆசாரியர்கள் தான். அங்கே சொன்னாங்க பாருங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசு. அவர்களுக்கு இயேசுவும் தெரியாது, பவுலையும் தெரியாது. சாத்தா சொல்கிறான், டே உங்களுக்கு பவுலையும் தெரியாது, இயேசுவும் தெரியாதரா, எனக்கு நல்லாவே தெரியும் பவுலையும் இயேசுவையும் அப்படின்னு சொன்னான். இவர்கள் அறியாத நாமத்தை கொண்டு போய் இவர்களுக்கும் அந்த நாமத்துக்கும் கனெக்ஷனே இல்லாமல் போய் பிரசங்கிக்க போனாங்க. ஆசைப்பட்டு அந்த ஊழியக்காரர் அற்புதம் செய்கிறாரு, இந்த ஊழியக்காரர் அற்புதம் செய்கிறாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஆசைப்பட்டு மற்றவங்களை பார்த்து போய் அவமானப்படாதீங்க. வேதத்தை உட்காந்து வேதத்தை தியானிச்சு ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள உறவில் வந்து ஊழியத்துக்கு போய் உபதேசம் பண்ண போங்க. அப்போ அங்கே அற்புதம் அடையாளம் நடக்கும். இங்கே பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, 20வது வசனம், அப்போஸ்தலர் 19:20, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை நீங்க பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தைகள் மேற்கொள்ளும். உங்கள் வியாதிகளை தேவனுடைய வார்த்தைகள் பார்த்துக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனையை கர்த்தருடைய வார்த்தைகள் பார்த்துக்கும். உங்களுடைய போராட்டங்களை கர்த்தருடைய வார்த்தைகள் பார்த்துக்கும். கர்த்தரின் வார்த்தைகள் விருத்தி அடைய விருத்தி அடைய உங்கள் வாழ்க்கை விருத்தி அடையும். கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைய விருத்தி அடைய உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் விருத்தி அடையாது. உள்ள பொக்கிஷத்தை அடைக்கிற வைக்கிற விருத்தி அடையாது. உனக்குள்ளே இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடுன்ற மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை காட்டாராக அவிழ்த்து விடுங்க. அதை புரண்டு ஓடட்டும். உங்களுக்குள்ள இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சது போதும். யாரும் ஸ்டோர் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறத ரிலீஸ் பண்ணுங்க. அனுதினமும் ரிலீஸ் பண்ணுங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரிலீஸ் பண்ணாதீங்க. ஃப்ரைடே மட்டும் ரிலீஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு சில நாள் மட்டும் ரிலீஸ் பண்ணாதீங்க. தினமும் ரிலீஸ் பண்ணுங்க. டெய்லி ரிலீஸ் பண்ணுங்க. நம்மளோட இருக்கிற தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு விருத்தி அடையுதோ அந்த அளவுக்கு நாமும் விருத்தி அடைவோம். பிரதர், எனக்கு வாழ்க்கையில் இங்கே விருத்தி இல்லை, அங்கே விருத்தி இல்லை, என் பிஸ்னஸில் விருத்தி இல்லை, என் ஊழியத்தில் விருத்தி இல்லை, என் குடும்பத்தில் விருத்தி இல்லை சொல்கிறீங்க. எல்லாம் அங்கங்கே விருத்தி இல்லைன்றீங்க. ஒன்றே ஒன்று செய்யுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ள விருத்தி அடைய விடுங்க. ஹல்லேலூயா. அங்கே செஞ்சாங்க பார்த்தீங்களா, பவுல் செஞ்சார் பார்த்தீங்களா, தினமும் பிரசங்கித்தார். வெள்ளிக்கிழமை மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, அவர்கள் தினமும் பிரசங்கிக்க எருசலேமில் சீஷர்கள் தொகை பெருகியது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஹானர் பண்ணும்போது, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது 7வது வசனத்தில் பார்க்குறோம், மிகவும் பெருகியது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதை மதிங்க, அதை ஹானர் பண்ணுங்க. அதை மதித்து, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி, அதை ஹானர் பண்ணி, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உபதேசியுங்கள். அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கிறோம் பிரதர், டெய்லி தியானிச்சிடுறேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன் பிரதர், என்ன பிரயோஜனம் பிரதர்? நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது கர்த்தர் விரும்பல. உங்களால் லட்சங்கள் நல்லா இருக்கணும், உங்களால் ஆயிரங்கள் தொடப்படணும். அன்றைக்கி பார்க்குறோம், பிரதான ஆசாரியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஆசாரிகள் ரட்சிக்கப்படுறாங்க. கடைசியாக நம்ம பவுலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே பேதுருக்கிட்டையும் பார்ப்போம். என்ன ஆச்சு? அவங்க வசனம் அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஹல்லேலூயா. தேவ வசனம் நமக்குள்ள விருத்தி அடையும் போது, நமக்குள்ள விருத்தி அடையாததெல்லாம் விருத்தி ஆகும். வேத வசனத்தை ஒருத்தன் விருத்தி அடைய விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், வேற எதையும் அவன் போய் ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு அது விருத்தி அடையணும், இது விருத்தி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வசனம் விருத்தி அடைய அந்த வசனம் அவனை விருத்தி அடைய பண்ணிடும். அதுதான் சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நம்ம முழுசாக பார்க்குறோம். ஒன்றே ஒன்று நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வசனத்தை நமக்குள்ளே விருத்தி அடைய வைக்கணுங்க. பாருங்கள், சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு. பிரியமானவர்களே, உங்களுடைய வசனம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு பெருகி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வார்த்தை பெருகி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க பிரதர், ஆண்டவரே எனக்கு விருத்தியே இல்லையே, அவன் விருத்தியாக இருக்கிறான், இவன் விருத்தியாக இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், எனக்கு அந்த விருத்தி இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைஞ்சிருக்கோ அந்த அளவு தான் நீங்கள் விருத்தியாக இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம நல்லா இருக்கிறோம். இங்கே பாருங்கள், அடுத்தது பார்க்குறோம்,
8வது வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, வேத வசனம் அடைய நமக்குள்ள விருத்தி அடையும் போது என்ன நடக்குதுன்னா, பெரிய அற்புதங்கள். சின்ன அற்புதம் இல்லை பிரதர், சின்ன அடையாளம் இல்லை. உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் யாரும் பெரிய அற்புதம் பார்க்கலையா? வசனத்தை விருத்தி அடைய விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வசனத்தை எடுத்து உபதேசிக்க ஆரம்பிங்க. பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க, பெரிய அதிசயங்கள், பெரிய அடையாளங்களை பார்ப்பீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அற்புதங்களை கொடுக்கும், அதிசயங்களை கொடுக்கும். சத்தியம் இல்லாமல் எதுவும் நடக்காது. பவுலை பார்த்துட்டு போய் காப்பி அடிக்க நினைச்சாங்க. ஆசாரியர்களின் மகன்கள் 7 பேர் அசிங்கப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள், நிர்வாணமாக ஓடினார்கள். சத்தியம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் செய்ய முடியாது. அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது ஸ்தேவான் பாருங்க பெரிய அற்புதங்களை செஞ்சாராம், பெரிய அற்புதங்களை செஞ்சார். ஹல்லேலூயா. பவுலுடைய கைகளினாலே விசேஷ அற்புதங்கள், ஸ்பெஷல் அற்புதம். நான் சொல்லுகிறேன், அவங்க வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை உபதேசிக்க ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறேன், வெறும் தியானிக்கும் போது மாத்திரமல்ல, வெறும் ஜபம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆண்டவர் அப்படின்னு வாழும்போது மாத்திரமல்ல, நீங்கள் எழும்பி தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது, நீங்கள் எழும்பி தேவனுடைய வார்த்தைகளை உபதேசிக்கும் போது, அனுதினமும் உபதேசிக்கணும், டெய்லி உபதேசிக்கணும். அப்படி பண்ணும்போது பவுலுடைய கரங்களிலே விசேஷ அற்புதங்கள், அது ஸ்பெஷல், ஒரு தனி ரகம், வித்தியாசமானது, இது வரைக்கும் யாரும் பார்க்காத அற்புதங்கள், யாருக்குமே இதுக்கு மனுஷ அறிவுக்கு எட்டாத அற்புதங்கள் உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில், உங்க மினிஸ்ட்ரியில், உங்க ஹெல்த்தில் உண்டாகும். பெரிய அற்புதங்கள். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் ரசிக்கப்பட்டேன், அற்புதம் நடந்துட்டு இருக்கு, ஆண்டரு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தேவைகள் சந்திக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கிறேன், நல்லா இருக்குது, ஓரளவுக்கு எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை அதுக்கு அழைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த லிட்டிலு, இந்த கொஞ்சோண்டு, இது போதும் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே எந்த தேவ மனுஷனை பார்த்து பைபிளில் சொன்னதே கிடையாது. அவர் வந்தாலேப்பா வானத்தை அண்ணாந்து பார்த்தியாப்பா, நட்சத்திரம் அதிகமாக இருக்கா அப்படின்றாரு. பூமியின் தூளை பார்த்தியா, கீழே பார்த்தா, மேலே பார்த்தா வானத்தின் நட்சத்திரத்தை பெருக்கத்தை சொல்கிறாரு, கீழே பார்த்தா சொல்கிறாரு, எப்பா இந்த பூமியின் தூளை பார்த்தியாப்பா, அது எவ்வளோ பெருக்கம் இருக்கு, அந்த அளவு பெருக்கன்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பன்றாரு. நீ வடக்க கிழக்க மேற்க தெற்க எல்லாம் பரம்புவா என்றாரு. நீ பூமியை பரம்பு நிரப்புங்கன்றாரு, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்றாரு. அவருக்கு இந்த கொஞ்சோண்டு வாழ்றது, இந்த கொஞ்சோண்டு நல்ல வாழ்க்கை, அதெல்லாம் விருப்பம் இல்லை. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அப்படி நினைப்பீங்களா? உங்கள் பிள்ளை எல்லாரும் சொல்கிறது, என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கணும் போது, அப்போ பரம தகப்ப என்ன நினைப்பாரு? அதான் நான் சொன்னேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரியான காரியங்கள் செய்வான்டாரு. என்னை விட நீ நல்லா வாழ்றா பூமியில் என்றார் ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கை, என்னை விட நீ ராஜா மாதிரி வாழு, என்னை விட நீ அதிகமாக அற்புத அடையாளம் செய், என்ன விசுவாசிக்கிற என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் அப்படின்னா, அதே மாதிரி தான் அவர் எப்படி ஃபாதரோட பிதாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரோ, எப்படி அவரோடு பேசிக்கொண்டு இருந்தாரோ, அவர் வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தாரோ, அந்த மாதிரி நம்மளும் அதை விட அதிகமாக கீழ்ப்படியணும் பாருங்க. வெறும் பிளெஸிங்ஸை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. அவங்க நடந்துச்சானா அதை செய்கிறேன், அது இல்லை, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன சொல்லப்பட்டது, அதுக்கு அவங்க என்ன கிரயம் செலுத்தினார்கள், அதுக்காக அவங்க என்ன எஃபர்ட் எடுத்தாங்க, அதெல்லாம் இருக்குது. பவுலை பார்த்துட்டு அவங்க காப்பி அடிச்சுட்டு ஓடுற மாதிரி எதுக்கும் ஓடக்கூடாது. பவுலோட ட்ரெஸ்ஸு தொட்டு அற்புதம் நடந்துச்சு, ஏன் ட்ரெஸ்ஸு தொட்டு நடக்கும், அப்படி இல்லை. அந்த மனுஷன் அனுதினம் பிரசங்கிச்சிட்டு இருக்கிறாரு. எங்கேயாவது துரத்தி விட்டா அங்கே போய் பிரசங்கிக்கிறாரு, கப்பலில் போனால் பிரசங்கிக்கிறாரு, தீவில் போனால் பிரசங்கிக்கிறாரு, ஜெயிலில் போட்டால் பிரசங்கிக்கிறாரு, அடித்து இழுத்துட்டு போகிறாங்க மேடை மேலே, அங்கே நின்று பிரசங்கிக்கிறாரு. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் உபதேசம் 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 பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒருத்தன் தூங்கி மேலே இருந்து கீழே விழுறாயா, அவன் செத்துட்டான்னு எடுக்கிறாங்கயா, அவனை உயிரோடு எழுப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்ப பிரசங்கிக்கிறாரு. விடிஞ்சிடுச்சு, விடிகிற அளவுக்கும் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார்.
உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களோட அந்த வாழ்க்கையை சமாதி கட்டிடாதீங்க, கல்லறை கட்டிடாதீங்க. இது போதும் அப்படின்னு மண்ணை வாரி போட்டு மூடிடாதீங்க. அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் போயிட்டீங்க. ரிலீஸ் பண்ணுங்க. கர்த்தர் நாம மகிமைப்பட்ட எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் நன்றி. நீங்கள் எனக்கு பேசின வார்த்தைகளை, என்ன சரி செய்த வார்த்தைகளை, என்ன நீங்கள் கரெக்ட் பண்ண வார்த்தைகளை கர்த்தர் அப்பா நான் அந்த ஜனங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஏதோ வெள்ளிக்கிழமை ப்ரீச்சிங், சண்டே ப்ரீச்சிங்கில் எவ்ரிடே ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு பெரிய அற்புத அடையாளம் நடந்ததுக்கு ஒரே ரீசன், அவங்க அனுதினமும் பிரசங்கித்தார்கள். அனுதினமும் பைபிள் படிக்கிறதோட இல்லை, அனுதினமும் ஜெபம் பண்ணுறதோட இல்லை, அனுதினமும் ஊழியம் செய்ய வேணும். தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை மற்றவனுக்கு அறிவிக்காத ஒரு நாளையும் நாங்கள் கடந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நான் பேசுகிற தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை விருத்தி அடையும், விருத்தி அடையும். தினந்தோறும் உபதேசியுங்கள், தினந்தோறும் கர்த்தரின் வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் விருத்தி அடையாத எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் விருத்தியை பார்ப்பீர்கள். நீங்களே ஒரு விருத்தியாக இருப்பீங்க. உங்ககிட்ட வரவெல்லாம் விருத்தி அடைவான், உங்ககிட்ட வரவெல்லாம் செழிப்பாவான், உங்ககிட்ட வரவங்கெல்லாம் சுகமடைவார்கள், உங்ககிட்ட வரவெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்குவான். நீங்கள் யார்கிட்ட போய் பேசினாலும் ரட்சிக்கப்படுவாங்க. பவுல் பேசினப்ப, பேதுரு பேசினப்ப ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே. 5000 பேர் 3000 பேராக ரட்சிக்கப்பட்டாங்களே. அப்படி நடக்கும். ஏன் நடக்காது? ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதோடு மாத்திரமல்ல, உபதேசிங்கள். உபதேசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அதை ஹானர் பண்ணுங்கள், அதை மரியாதை செலுத்துங்க. அதையும் என்னையும் எதுவும் பிரிக்க முடியாதுன்னு இல்லைங்க. எஸ், நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் உலகம் முழுவதும் பரவி செல்லட்டும். அநேகருக்கு ஒரு பிரயோஜனமான தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும். அநேகரை கட்டி எழுப்பட்டும். அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்களை திறக்கப்பட நீங்கள் இந்த மெசேஜை, இந்த தேவ வார்த்தையை ஆண்டவரே நீங்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த யாராருக்கெல்லாம் இந்த வசனம், இந்த தேவ வசனம் போகணுன்னு இருக்கோ அது எல்லாருக்கும் போகட்டும். எல்லாருடைய வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ரிவைவல் வொர்ஷிப் கட்டாயம் உங்களுக்காக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 to 7:30 இது நம்ம ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஜாய் டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை 1 மணி வரைக்கும் 1 மணி நேரம் இது டெலிகாஸ்ட் ஆகும். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ.